கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தேமுதிக மாநாட்டிற்கு ஏராளமானோர் வந்ததால் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் இளவமுதன். விவரங்கள். திமுகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு துவங்கி இருக்கிறது. கோலாகலமான கொண்டாட்டமாக தான் அந்த கட்சியினர் ஏற்பாடு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியோட முக்கிய கூட்டமாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் விஜயகாந்த் இல்லாத முதல் மாநாடு என்ற விதையில் மிக உற்சாகமாக இது நடத்துவதற்காக அனைத்து மாவட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான தொண்டர்களை நாம் பார்க்க முடிகிறது. பிற்பகலிலிருந்து கூட்டம் குறைவாக இருந்தாலும் தற்பொழுது அதிக அளவிலான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் காலையிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தொண்டர்களின் வருகை அதிகம் காரணமாக மாநாட்டிற்கு வருவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சிகள் விஜயகாந்த் வேடமிட்டு வந்த கலைஞர்கள் கடுமையான வரவேற்பு காணப்பட்டது. விஜயகாந்தோட சினிமா படங்கள் பல்வேறு கெட்டப்புகள் வந்ததை தொடர்ந்து அதே போல கலைஞர்கள் வந்ததனால் ஏராளமான தொண்டர்கள் அதை வரவேற்று பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தொண்டர்களின் வருகை இன்னும் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குது. தேசிய நெடுஞ்சாலை என்பதனால் போக்குவரத்து சரி செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் வாகனங்கள் அணிவகுத்து கட்சி கொடியுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை சமாளிப்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தொண்டர்களின் வருகையை மாநாட்டு பந்தலுக்கு கொண்டு செல்லும் வகையில் போலீசார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்த வண்ணம் இருக்கிறது. உற்சாகமாக மாநாடு பந்தலை நோக்கி தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நந்தா, நன்றி இளவமுதன் விவரங்களுக்கு.